கார்த்திக் சிதம்பரம் ஏதோ பேசணுமேன்னு பேசுகிறாரு. நம்ம தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் வீடு வந்து ஒரிஜினல் வீடு கோபாலபுரம், இப்போ இருக்கிறது சித்தரஞ்சன் ரோடு. ஏங்க வட சென்னையில் குளத்தூரில் போய் நிற்கிறாரு? இல்லை, அவன் தெரியாமல் கேட்குறான். முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து கோபாலபுரத்திலேயே வந்து அதிகம் நின்னா எங்கே நிற்கணும்? திருவாரூரில் நிற்கணும். சொந்த ஊர் தானே. டெல்டா மாவட்டத்துக்காரன் சொல்கிறார்ல, அவரை நோக்கி அந்த கேள்வி கேட்பாரா? டெல்டா மாவட்டத்துக்காரர் எதற்காக சென்னையில் நிற்கிறீர்கள்? உதயநிதி நீங்கள் ஏன் சென்னையில் நிற்கிறீர்கள்? திருவாரூரில் நிற்க வேண்டியதானே. கேட்குறதுக்கு தைரியம் இருக்கா கார்த்திக் சிதம்பரத்துக்கு? காரைக்குடியில் சீமான் வந்து ஜெயிப்பதற்கான அறிகுறிகள் வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகின்றன. ஏன்னா காரைக்குடின்றது வந்து கிட்டத்தட்ட கார்த்திக் சிதம்பரம் அவங்களுக்கு வந்து சொந்த ஊர் மாதிரி. அப்போ ஏதாவது ஒன்று அவருக்கு ஃபேவரபுளாக பேசணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒன்று வாயில் வந்தபடி பேசுகிறாரு. இந்த தேர்தல் சமயத்தில் இந்த ஜுரத்தில் வந்து இந்த காய்ச்சல் அதிகமாச்சுன்னு உங்களுக்கே பொதுவாக சொல்லுவாங்க, வீட்டில் காய்ச்சல் அதிகமாச்சுன்னு என்னமோ காய்ச்சலில் ஒரே பெனாத்துறான என்னமோ பெதட்டுறானவன். இது இந்த தேர்தல் காய்ச்சலில் வந்து இப்படி தான் பிதற்றல்கள் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த காரைக்குடியில் வந்து ஏன் சிவகங்கைக்கும் காரைக்குடிக்கும் எவ்வளோ தூரம்? நீங்கள் காரைக்குடிக்காரரு இல்லை பள்ளத்தூர்காரரு இல்லை கானாடு காத்தாங்காரரு வந்து சிவகங்கையில் வந்து பாராளுமன்ற தொகுதியில் நின்னாரா இல்லையா? ப. சிதம்பரம் அது நிற்கலாம். காரைக்குடி எங்கே வருது? சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் தான் வரும். கன்னியாகுமரியில் வந்து பிரியங்கா காந்திக்கு வேட்புமனு வந்து அவங்க சார்பில் விருப்பமனு வந்து கார்த்திக் சிதம்பரம் தாக்கல் பண்ணார். அவங்க பிரியங்கா காந்தி கன்னியாகுமரியில் பிறந்தாங்களா? இந்த தேர்தல் மக்கள் எதிர்ப்பு அலை என்பது திமுக ஆட்சிக்கு எப்படி எதிராக இருக்கிறது, அந்த எதிர்ப்பு அலை எவ்வளவு கடுமையாக வீசுகிறது என்று தெரிகிறது. இந்த அதில் விசிகாவுடைய நிலைமையை வந்து இவ்வளவு இது வரைக்கும் இவ்வளவு பலவீனப்பட்டதில்லை. தலைவர் பலவீனப்பட்டால் கட்சி பலவீனப்படுகிறது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த சூழ்நிலைகள் வந்து நிச்சயமாக ஒரு கட்சி பலவீனமாகுதுன்னா வேற எங்கேயோ அந்த பலம் ஏறும். அது அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு இருந்தது மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர். வணக்கம் சார். வணக்கம் சரண், சொல்லுங்க சார். தேர்தல் திருவிழா தொடங்கி கரசாரமாக போயிட்டு இருக்க வரையில் சீமான் அவர்கள் காரைக்குடியில் முன்பைவிட இப்போ வலுப்பெற்று வர்றார். அங்கே வேட்பாளர் அறிவித்த பிறகு அங்கே மக்கள் வரவு வந்து பெருகிட்டே வருது. காங்கிரஸை அந்த தொகுதிக்கு வந்து திமுக ஒதுக்கி இருக்கு. இந்த தருவாயில் நேற்றைய தினம் கார்த்திக் சிதம்பரம் பேசும்போது சீமான் அவர்களுக்கு இங்கே வீடும் கிடையாது வாக்கும் கிடையாது அப்படின்ற மாதிரி விமர்சித்து பேசியிருக்கிறது வந்து காரைக்குடியில் நாம் தமிழ் இப்போ வலுவாயிருந்தனால தான் இந்த பயத்தில் தான் காங்கிரஸினர் வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க சார் இதை? கார்த்திக் சிதம்பரம் ஏதோ பேசணுமேன்னு பேசுகிறாரு. நம்ம தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் வீடு வந்து ஒரிஜினல் வீடு கோபாலபுரம், இப்போ இருக்கிறது சித்தரஞ்சன் ரோடு. ஏங்க வட சென்னையில் குளத்தூரில் போய் நிற்கிறாரு? இல்லை, அவன் தெரியாமல் கேட்குறான். அவங்கவுங்க ஏரியாவில் தான் நிற்கணுன்னா அவர் எங்கே நிற்கணும்? ஒன்று கோபாலபுரம் அந்த சைடு வரக்கூடிய தொகுதியில் நிற்கணும், இல்லை சித்தரஞ்சன் ரோடு ஆழ்வார்பேட்டு வரக்கூடிய தொகுதியில் நிற்கணும். சம்மந்தமே இல்லாமல் வட சென்னையில் போய் நிற்கிறாரு ஐயா. இவர் உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் நிற்கிறாரு. வீடு என்ன சேப்பாக்கத்திலே வச்சுருக்காரு இல்லை திருவல்லிக்கேணியில் பாச்சாத்தி கோயில் பக்கத்தில் இருக்காரு அவர்? இல்லை. இப்போது தொகுதி வந்து அவங்கவுங்க நிற்கிறதுன்னா இப்போ இவரே வந்து ப. சிதம்பரம் ஐயாவே சிவகங்கையில் நின்று இருக்காரு. ஒரு காலத்தில் ராஜகண்ணப்பனை எடுத்து நின்று தோத்துட்டாரு. கடைசி நிமிஷத்தில் அப்புறம் ராஜகண்ணப்பனை வந்து கன்வின்ஸ் பண்ணி இவர் ஜெயிக்க வச்சதா கருணாநிதி ஐயா அவர்கள் பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு வரலாறு விட்டுருங்க. எல்லா சமயமே அப்படி தான் நின்னாங்களா? அதெல்லாம் ரைட்டு. இப்போது கன்னியாகுமரியில் வந்து பிரியங்கா காந்திக்கு வேட்புமனு வந்து அவங்க சார்பில் விருப்பமனு வந்து கார்த்திக் சிதம்பரம் தாக்கல் பண்ணார். அவங்க பிரியங்கா காந்தி கன்னியாகுமரியில் பிறந்தாங்களா? சரி, ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி ரெண்டு பேருமே வயநாட்டில் வந்து நின்னாங்களே கேரளாவில்.
கேரளாவுக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம், வயநாட்டுக்கு என்ன சம்மந்தம்? வயநாட்டில் காங்கிரஸ் வந்து ஒரு ஒரு பெரிய அங்கே ஒரு வாக்கு இதுவே கிடையாது, வாக்கு வங்கியே. அங்கே பூரா வயநாடு வந்து இஸ்லாமியர்கள், முஸ்லீம் லீகு ஒரு ஆதிக்கம். முஸ்லீம் லீகை நம்பி வயநாட்டில் போய் நின்னாங்க. ஏன்? அமைதியில் அங்கே தோற்றுரும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்மிருதி இரானிகிட்ட ஒரு தடவை தோத்தார் அவர். அப்போது காங்கிரஸில் தலைவர்கள் நீங்கள் எங்கே வேணாலும், எங்கே உத்தரப்பிரதேசத்துலேருந்து வயநாடு கேரளாவில் வந்து நிற்கலாம், எப்படி வேணாலும் மாற்றி நிற்கலாம். சீமான் காரைக்குடியில் நிற்கக்கூடாரா? அவர் சிவகங்கை அவருக்கு சொந்த ஊர், அந்த பகுதி. நான் சிவகங்கைக்கும் காரைக்குடிக்கும் எவ்வளோ தூரம்? நீங்கள் கார்த்திக் சிதம்பரம் எந்த ஊர், ப சிதம்பரம் எந்த ஊர்? பள்ளத்தூர், காரைக்குடி, அதான் செட்டிநாடு பகுதி. அதுக்கப்புறம் அவங்க கரெக்டாக சொல்ல போனால் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா கானாடு காத்தான். நானும் அவங்க வீட்டுக்கெலாம் போயிருக்கேன். கானாடு காத்தானில் ப சிதம்பரம் வீடு, இன்னும் முக்கியமான ராஜா சார் முத்தையா செட்டியாருடைய மாளிகைக்கெலாம் நான் போயிருக்கேன். நான் ஒரு காலத்தில் பேங்க்கில் இருக்கும்போது அங்கே போக வேண்டிய சில ஒரு சூழ்நிலைகள். அங்கே நின்னார். அந்தந்த தொகுதியில் நின்னாங்களா? அதை ஒட்டி ஏதோ ஒரு சௌகரியமான தொகுதியில் நின்னாங்க. அப்போ காரைக்குடியில் வந்து ஏன் சிவகங்கைக்கும் காரைக்குடிக்கும் எவ்வளோ தூரம்? நீங்கள் காரைக்குடிக்காரரு இல்லை பள்ளத்தூர்காரரு இல்லை கானாடு காத்தாங்காரரு வந்து சிவகங்கையில் வந்து பாராளுமன்ற தொகுதியில் நின்னாரா இல்லையா? ப சிதம்பரம் அது நிற்கலாம். காரைக்குடி எங்கே வருது? சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் தான் வரும். அதாவது சிவகங்கைக்கு அருகில் தான் இருக்குது. அதெல்லாமே விடுங்கய்யா. முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து கோபாலபுரத்திலே வந்து அதிகம் நின்னா எங்கே நிற்கணும்? திருவாரூரில் நிற்கணும். சொந்த ஊர் தானே. டெல்டா மாவட்டத்துக்காரன் சொல்கிறார்ல, அவரை நோக்கி அந்த கேள்வி கேட்பாரா? டெல்டா மாவட்டத்துக்காரர் எதற்காக சென்னையில் நிற்கிறீர்கள்? உதயநிதி நீங்கள் ஏன் சென்னையில் நிற்கிறீர்கள்? திருவாரூரில் நிற்க வேண்டியதானே? கேட்குறதுக்கு தைரியம் இருக்கா கார்த்திக் சிதம்பரத்துக்கு? அதாவது காரைக்குடியில் வந்து அந்த ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ மாங்குடின்னு காங்கிரஸ்காரர் அவர் நிற்கிறார். காரைக்குடியில் சீமான் வந்து ஜெயிப்பதற்கான அறிகுறிகள், வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகின்றன. அப்போ வந்து இதில் ஏதாவது ஒன்று, ஏன்னா காரைக்குடின்றது வந்து கிட்டத்தட்ட கார்த்திக் சிதம்பரம் அவங்களுக்கு வந்து சொந்த ஊர் மாதிரி, அதை ஒட்டி தானே அந்த ஊர். அப்போ ஏதாவது ஒன்று அவருக்கு ஃபேவரபுளாக பேசணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒன்று வாயில் வந்தபடி பேசுகிறாரு. சரி, அரசியலில் வந்து இந்த மாதிரி இந்த தேர்தல் சமயத்தில் இந்த ஜுரத்தில் வந்து இந்த காய்ச்சல் அதிகமாச்சுன்னு வைங்க, உங்களுக்கே பொதுவாக சொல்லுவாங்க, வீட்டில் காய்ச்சல் அதிகமாச்சுன்னு, என்னமோ காய்ச்சலில் ஒரே பெனாத்துறானே, என்னமோ பெதட்டுறானவன். இது இந்த தேர்தல் காய்ச்சலில் வந்து இப்படி தான் பிதற்றல்கள் அதிகமாக இருக்கும். இதை நம்ம புறந்தள்ளி விட்டு போனோங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ இதை தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிடுறதா அறிவிச்சிருந்தார். அந்த 8 எம்எல்ஏக்கள் பற்றி எல்லாம் அவர் பேரும் இருக்கும்போது நம்ம கூட கடந்த காணொலியில் பேசணும். ஓ, நீங்கள் அவர் தான் சொல்கிறீங்களா? யார் சார்? திருமா? ஆமாம், விடுதலை சிறுத்தை தலைவர். இல்லைங்க, நான் இப்போ வந்தேன் பாருங்கள். வரும்போது வண்டி பாஸ் ஆகிற இடத்துல சிக்னலில் நின்றுச்சு. ஒருத்தர் கருப்பு போர்வை போட்டு இப்படி மூடிக்கிட்டு கிட்டுக்கிட்டுன்னு போனார். எனக்கு டக்குன்னு பார்க்கும்போது அண்ணன் திருமா மாதிரியே இருந்துச்சு. அண்ணன் திருமா ஏன் வந்து கருப்பு போர்வை போட்டுட்டு இப்படி ஒளிஞ்சிக்கிட்டு டிராஃபிக்கில் குறுக்க கிராசிங்கில் போகிறாருன்னு பார்த்தேன். நான் நினச்சேன், சரி அவர் மாதிரியே யாரோ இருக்கார் போல இருக்குன்னு. இப்போ தான் தெரியுது அவர் தான் போல இருக்கு. அவர் ஏன் சார் மோதி போனோம்? ஏங்க, அவரை மிரட்டு எந்த அளவுக்கு மிரட்டி இருக்காங்கன்னா, முன்னாலே நம்ம பேசணும். அவருக்கு 6 தொகுதி கொடுக்குறேன்னு, முதல்ல 8க்கு முன்னால் 6 தொகுதி முதல்ல கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 5 பேர் வேட்பாளர் இவங்கன்னு சொல்லி அவங்களே பேர் சொல்லிட்டாங்க. எங்கள் இடத்துல நீங்கள் யாருன்னா நிறுத்திக்கா? 6ல் 5 நாங்கள் சொல்கிற ஆள் யார்? உங்கள் கட்சி ஆள். பாக்கி ஒரு ஆள் நீங்கள் பார்த்துங்க. அப்போ நொந்து போய் நான் வந்து தேர்தலையே நிற்கல இந்த தடவை வீசிக்க, என் கட்சியில் யாரை நிறுத்தணுன்ற உரிமை கூட எனக்கு சுதந்திரம் இல்லைன்னா இப்படின்னு ரொம்ப ஒரு நொந்து போய் தான் அதுக்கப்புறம் அந்த 6, 8 ஆகி பிரேமலதாவுக்கு 10 கொடுத்தீங்க. 1/2% ஓட்டு கூட வாங்காதவங்களுக்கு 21ல். நான் அப்போவே 1% வாங்கினேன், 0.99. அதுவும் 6 தொகுதியில் நின்று. ஆமாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் அப்போ டபுளில் எனக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு 10 கொடுத்தா எனக்கு 20 கொடுக்கணும். ராஜ்யசபா எம்பி அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க,
அப்படிலாம் கணக்கு பண்ணி பேசின போது சரி போ 6ன்றதை 8ஆக கொடுத்தாங்க. அதுலேயும் 5 பேர் நான் சொல்கிற ஆள் நிறுத்தணும்னு போது அது முடியாதுன்னா அதில் 3 பேரை அவர் வந்து கொடுக்கல. அதுக்கு எதுவும் உள்நோக்கம் இல்லைன்னு அவரே சொல்லிக்கிட்டார். அது எல்லாருக்கும் தெரியும் அது ஏன் வந்ததுன்னு. அதில் ஒருத்தர் வந்து வார் ரூம் வச்சுக்கிட்டு இன்னும் அவரை தாக்கிக்கிட்டு இருக்காரு. யாரை? திருமாவை. ஒருத்தர் பனையூர் பாபு என்னமோ அவர் வந்து அங்கேயே போயிட்டார். எங்கே? திமுக பக்கமே போயிட்டார். அங்கே போய் பார்த்துட்டு நான் திமுகலையே சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டாராம். இப்படி ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இவ்வளோ நாளாக விசிகான்ற பேரில் அவங்க திமுக பக்கமாக இருந்தாங்க. இப்போது ஒரு கால் இதை விசிகா விட்டுட்டு திமுகலையே போய் சேர்ந்துருக்க போகிறாங்க. வெறும் ட்ரெஸ்ஸு தான் மாற்றினாங்க, துண்டு தான். அதான் துண்டு கலர் தான் மாற்றினாங்க. சட்டை இது ஏதோ சொல்கிற மாதிரி சட்டைக்கு பதிலாக திமுக டிஷர்ட்டு போட்டுட்டு போயிட்டாங்க. உள்ளுக்குள்ளே டிஷர்ட் தான் போட்டிருந்தாங்க, வெளியில் தான் விசிகா சட்டை. இப்போ அந்த விசிகா சட்டையை அவுத்து விட்டுட்டு அந்த டிஷர்ட்டோட போகிறாங்க. ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு வைங்க. இல்லை சார், அதில் தான் திருமா வந்து என்னன்னால் சரி அவர் வந்து காட்டுமன்னார் கோயிலில் இறங்கி வந்து நிற்கிறாரு எம்பி பதவி போது நான் கூட வந்து திருமாவுடைய தைரியத்தை பாராட்டி பல இதில் பேசுனேன். கட்சி கையை விட்டு போயிடக்கூடாது, தன்னுடைய தன்னுடைய கண்ட்ரோல்லேருந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக இறங்கி வந்து ஒரு தைரியமான முடிவு எடுத்திருக்கிறார். கடைசியில் நம்ம பேசினாலேயே நம்மளை வந்து ஏன்டா பேசணும்னு ஆக்கிட்டார். அது இல்லாமல் சார், ஐயா இளைய பெருமாள் அவரோட இளைய மகனுக்கு வந்து சீட்டு தரத்தா சொல்லியிருக்காரு ஜோதிமணி அவர்களுக்கு. அவர் பார்த்தா காங்கிரஸ்காரா இருக்காரு, அவர் எனக்கே தெரியாது அந்த விஷயம் அப்படின்ற. இல்லைங்க, இளைய பெருமாள் பையன் வந்து கை சின்னத்தில் அவர் ஆல்ரெடி வேட்புமனு போட்டிருக்காரு. அவர் காங்கிரஸ்காரர். இளைய பெருமாள் ஒரு காலத்தில் ஒரு தலித் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தலைவராக இருந்தார். தமிழ்நாடு மாநில தலைவராக கூட கொஞ்ச நாள் இருந்தார். அவருடைய மகன் ரைட்டு, அவர் காங்கிரஸ்காரர். அவருக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் சம்மந்தமே இல்லை. அவரை கொண்டாந்து திடீர்னு போட்டேன். நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு பதில் உங்கள் ஆட்கள்னா சிறுத்தைகளில் யாராவது ஒருத்தருக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற ஆள் யாராவது ஒரு ஆளுக்கு நீங்கள் வந்து அந்த இடம் கொடுத்துருக்கலாமே. இப்போ கூட ஒன்றும் இல்லையே, நீ தானே திங்கக்கிழமை தானே லாஸ்ட் டேட்டு ஃபைல் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஃபைல் பண்ணியிருந்தா கூட பண்ணியிருக்கலாமே. அது ஏன் காங்கிரஸ்காரன் கொண்டு போய் கொடுக்கணும்? விடுதலை சிறுத்தையில் அதாவது இப்போ 8 பேர் நிற்க வச்சுற 7 பேருக்கு தான் ஆள் இருக்குது. 8வது ஆள் கூடவா கிடைக்கல? 8 பேர் கூடவா விடுதலை சிறுத்தையில் இவ்வளோ 25 வருஷம் இயக்கம். சரி ரைட்டு, காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிறான்னு சொல்லிட்டார்ல, அனௌன்ஸ் பண்ணிட்டார்ல. இப்போ திடீர்னு காட்டுமன்னார் கோயிலே ஒரு நிற்கலைன்ட்டார். ஆனால் தானே ஜோதிமணி இன்னைக்கு அங்கே கொண்டு போய் போடுறாரு. என்னென்னா மாப்பிள்ளை அமைச்சர்கள் 3 அமைச்சர்கள் அவரை பார்த்து பேசியிருக்காங்க. மாப்பிள்ளை வந்து நீங்கள் வந்து என்னை பாருங்கள், கவனிங்க, 25 வருஷமாக அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கார். 25 வருஷமாக அதுக்கு மேலேயோ. யார்? திருமாவளவன். அவருக்கு பின்னால் ஒரு பட்டியல் சமூகம் இருக்குது. திமுகவுடைய வாக்குகளில் அதாவது இவர் நிற்கிற தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு 1% 2%ன்னு ஏதோ கணக்கு சொல்கிறாங்களே தவிர திமுக பட்டியல் சமூகம் திருமாவளவனுக்காக திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க, திமுக கூட்டணி திமுகவுக்காக ஓட்டு போடுறவங்கன்னு பார்த்தீங்கன்னா திமுக வாங்கக்கூடிய வாக்குகளில் ஏறத்தாழ 20லிருந்து 25% பட்டியல் சமூகத்திலிருந்து வரக்கூடிய வாக்குகள். மொத்தம் 234 தொகுதியில் 8 தொகுதியில் தான் இப்போ நிற்கிறாரு. இதுக்கு போன தடவை தேர்தலில் 6 நின்னார். பாக்கி உள்ள 200 சொச்சம் தொகுதியில் பட்டியல் சமூகம் இருக்க தானே இருப்பாங்க. ஏதாவது ஒரு தொகுதியில் பட்டியல் சமூகமே இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? இல்லை பறையரே இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரு இடத்துல வட மாவட்டத்தில் கணிசமாக இருப்பாங்க, மற்ற இடங்களில் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க அவங்களுடைய வாக்குகள். இந்த வாக்குகள்லாம் எங்கே போயிட்டு இருந்தது? அநேகமாக திமுக கொஞ்சம் சீமானை நோக்கி போக ஆரம்பிக்குது, போயிட்டு இருக்கு. விஜயை நோக்கி கொஞ்சம் போகும். இருந்தாலும் ரொம்ப நெடுங்காலமாக அவரை தான் போட்டு. அப்படி இருக்கக்கூடிய அவரை என்னை வந்து பாருங்க, யாரு? மாப்பிள்ளை. அவர் போய் பார்த்துருக்காரு. நீங்கள் காட்டுமன்னார் கோயிலில் நீங்கள் யார் பேச்சை கேட்டு ஏறீங்க? ஏன் யார் பேச்சை கேட்டோன்னு வருதுன்னா, இவருக்கு அட்வைஸ் பண்ணது யாருன்னு கேட்டால் நான் வேற ஒரு நிகழ்வில் கூட பேசியிருந்தேன். மத்திய பாஜக யாருக்கு சார்? அமித்ஷா திருமாவளவனுக்கு ஒரு தூதர் மூலமாக, இது எனக்கு கிடைத்த தகவல்,
கட்சி உங்கள் கையிலேருந்து போயிட்டே இருக்கு. 90% போயிடுச்சு. ஒரு 10% தான் உங்கள் கையில் கிரிப்பு இருக்குது. இப்போவாவது நீங்கள் சுதாரிக்கலைன்னா கட்சி உங்கள் கையை விட்டு போயிடும். அதனால் நீங்கள் எம்பியை விட்டுட்டு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லி அனுப்பிச்சது யார்? ஏன்னா திருமாவளவன் அவர்களே அவருக்கு நெருங்கிய ஒருத்தர்கிட்ட வருத்தப்பட்டு பேசியிருக்கார். 25 வருஷமாக இவங்க பின்னால் நாய் மாதிரி போயிட்டுருக்கேன், என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருக்கேன், எப்படி என்ன வந்து ட்ரீட் பண்ணாலும் அதை வந்து சகிச்சிட்ருக்கேன், பிளாஸ்டிக் சேர் கொடுத்தா கூட உட்கார்றேன்ற அர்த்தத்தில் பல வேங்கை வேலி மாதிரி பல விஷயங்களை இவங்களால் நான் வந்து நிறைய மக்கள் மத்தியில் கெட்ட பேர் வாங்கியிருக்கேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா வேங்கை வயலில் மக்கள் வந்து அந்த ஏரியாவில் வந்து தேர்தலை புறக்கணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்? உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கலை, வேணும்ன்ட்டு கண்டுபிடிக்காமல் விட்டாங்க. யார்? திமுக அரசு. அந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர் காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிறதா அறிவிச்சிட்டார். அறிவிச்சிட்டிங்க, இறங்கி வந்து நிற்க வேண்டியது தானே. இன்றைக்கி ஃபைல் பண்ணோம். முந்தா நேற்று நைட்டு 1 மணி வரைக்கும் ஆலோசனையில் இருந்ததாக நமக்கு தகவல். நம்ம தான் எல்லா அரசியல்வாதியும் ராத்திரி எத்தனை மணிக்கு தூங்குறாங்க, என்ன பண்ணுறாங்க, எல்லா தகவல்லாம் இன்னும் நெட்வொர்க்கில் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் தான் நம்மளால் வந்து தகவல்களை வந்து ஓரளவுக்கு மற்றவர்களை விட இன்னும் கொஞ்சம் துல்லியமாக கொஞ்சம் முன்னாலேயே சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிது. அது நம்ம காரணம்னு சொல்கிறத விட நம்ம வளர்த்த நெட்வொர்க் ஒரு காரணம். முந்தா நேற்று 1 மணி வரைக்கும் ராத்திரி வரைக்கும் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து நேற்றுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டார் இந்த ஜோதிமணின்னு. இன்றைக்கி போய் ஜோதிமணி ஃபைல் பண்ணுவார். ஸோ அப்போ காட்டுமன்னார் கோயிலில் திருமாவளவன் நிற்கலை. நிற்காததுக்கு காரணம் சபரீசன் கூப்பிட்டு நீங்கள் காட்டுமன்னார் கோயிலில் நின்னீங்கன்னா உங்களுக்கு 8 தொகுதியிலையும் திமுகவிலிருந்து எந்தவித உதவியும் கிடைக்காது. களத்தில் பணமும் செலவுக்கும் கொடுக்க மாட்டோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். திருமாவளவன் போன்ற கட்சிகள் வந்து செலவுக்காக வந்து நிச்சயமாக திமுகவை நம்பி இருக்கிறது. திமுக கூட்டணியில் இருக்கிற சின்ன கட்சிகள் திமுக காசு கொடுத்தா தான் செலவு பண்ண முடியும். அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்காங்க. கம்யூனிஸ்ட் வீரபாண்டியன் சொல்லலையா சிபிஐ? அன்றைக்கே அவங்ககிட்ட நன்கொடை வாங்கியிருக்கக்கூடாது, கை நீட்டி வாங்கினது தப்பு சொன்னோன்னே என்ன பண்ணிட்டாங்க தெரியுமில்ல? திமுகவில் கூப்பிட்டு இந்த வீரபாண்டி இப்படிலாம் பேசிட்டாரு. இருக்கிற அந்த இடதுசாரி கம்யூனிஸ்டில் வீரபாண்டியன் கொஞ்சம் வெளிப்படையாக பேசுகிறவர். இப்படி பேசிட்டாரு, நன்கொடை வாங்கியிருக்கக்கூடாது, தப்பு பண்ணிட்டோன்னு. அவ்வளோ ரோஷம் இருந்தால் இந்த தடவை அவங்களே செலவு பார்த்துக்கிட்டோம். 2 சீட் நம்ம கொடுத்துருக்காங்களே கம்யூனிஸ்டுகளுக்கா? 5 சார். இவங்களுக்கு 5, அவங்களுக்கு 5, 2 பேருக்குமே 5. 5 சீட்டுக்கும் செலவு பண்ணோன்னா அந்த காலத்தில் உண்டியல் குழுக்குனா வரும், இந்த காலத்தில் உண்டியல் குழுக்குனா என்ன வரும்? கம்யூனிஸ்டுகள் உண்டியல் கொடுக்கறதுங்கிறது ஒரு காலத்தில் தொழிலாளர்கள் சப்போர்ட் இருந்துச்சு. இப்போ அப்படிலாம் சூழ்நிலை மாதிரி. தொழிலாளர் இவங்க சப்போர்ட் பண்ணாதான் சார் திருப்பி அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. தான் சொன்னேன், இப்போ தொழிலாளர்களே இவங்க பக்கம் யாரும் இல்லை. ஏன்னா இவங்க வந்து தொழிலாளர்கள்டேருந்து இவங்க முதலாளி பூர்ஷ்வா அப்படின்னு சொல்லிட்டு முதலாளிகள் பக்கம் இவங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் எப்படி தொழிலாளி சப்போர்ட் பண்ணுவான்? உண்டியலில் போடுவான். கரெக்டு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சிறுத்தை ஒரு திருமாவை கூப்பிட்டு செலவெல்லாம் உங்களுது, காசெல்லாம் கொடுக்க மாட்டோம். 2வது களப்பணியில் கண்டிப்பாக வந்து சிறுத்தை நிற்கிற தொகுதியில் திமுகவுடைய ஒத்துழைப்பு தேவை. நிச்சயமாக பூத் கமிட்டி அந்த மாதிரி அந்த களப்பணியில் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. 8 இடத்துலையும் நீங்கள் தோற்றுருவீங்க, டெபாசிட் இல்லாமல் கூட போகலாம். இதுக்கு தயாராக இருந்தால் காட்டுமன்னார் கோயிலில் நில்லுங்க, இல்லைன்னா யாருக்காவது கொடுங்க. அவர் வந்து இளைய பெருமாள் பையனுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருப்பாரான்னு எனக்கு தெரியல. அது இவராக ஒரு வெறுப்புலேயோ ஒரு கடுப்புலேயோ அது வந்து முடிவு பண்ணார்னு நினைக்கிறேன். ஏன்னா அது எதுக்காக பண்ணியிருப்பார்னா காங்கிரஸுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக இல்லாமல் இப்போ இவர் 3 பேரை விலக்கி வச்சார். உங்களுக்கு தெரியும், கொடுக்காம உள்நோக்கம் இல்லைன்னு சொல்லி விலக்கி வச்சார். இந்த 3 பேரில் ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டி வரும். அநேகமாக சபரிஸ் என்ன பண்ணியிருப்பார்? 3 பேர் கொடுக்காம விட்டீங்கல்ல, அவங்கள ஒருத்தர் கொடுங்க. ஐயோ, இது ரொம்ப காட்சிக்குள்ளேயே நமக்கு ஒரு அசிங்கம், இன்னும் அசிங்கமாக போடுமே. இது வரைக்கும் பட்ட அசிங்கத்தை விட அதிகமாக போடும். பேசாமல் ஆணியே பிடுங்க வேணாம், கட்சிக்குள்ளேயே வேணாம்,
ஒரு தலித் என்ற பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் இளைய பெருமாள் என்கிற ஒரு முக்கியமாக ஒரு பதவியில் இருந்தார் காங்கிரஸில். அவருடைய மகனுக்கு கொடுத்தா மாதிரியும் இருக்கும். இல்லைப்பா அது காங்கிரஸ்காரங்க கேட்டாங்க கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டா, நம்ம கட்சிக்குள்ளே இவனுக்கு கொடுத்தா அவனுக்கு கொடுத்தா இந்த பிரச்சனை வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி தீர்த்துட்டார். இது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியில் 3 இடத்துல விசிக ஃபைல் பண்ணியிருந்தது. தனிச்சே நிற்போம், மற்ற தொகுதியில் கூட்டணிக்கு ஆதரவு. ஆமாம், அதில் உழவர்கரையில் மட்டும்தான் இவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி. இப்போ என்ன சொல்லிட்டார், உழவர்கரையில் மட்டும் விசிகாவுக்கு ஓட்டு போடுங்க, பாக்கி 3 இடத்துல வாபஸ் வாங்கலைன்னாலும் வாங்கலை, முடிஞ்சு போச்சு டைமு, நீங்கள் வந்து விசிகாவிற்கு ஓட்டு போட வேண்டாம் என்ற விசிக தலைவர். இது வந்து ரொம்ப வினோதமாகவும் இது வரைக்கும் உலகத்திலேயோ இந்தியாவிலேயோ எங்கேயுமே கேள்விப்படாத மாதிரியும் இருக்குது. சொந்த கட்சிக்காரனுக்கே ஓட்டு போட வேணான்றது அது யார் சொல்கிறாரு? தலைவர். யாராவது ஒரு எதிர்ப்பாளர் உள்ளுக்குள்ளே வந்து அதிருப்தியாளர் சொன்னால் கூட பரவாயில்ல. கட்சியோட தலைவரே நம்ம கட்சியில் 3 பேர் நிற்கிறாங்க, அவங்க வாபஸ் வாங்கலை, அவங்களுக்கு யார் ஓட்டு போடுவாங்க? எந்த நிலைமைக்கு திருமா வந்து மூளை சூட்டில் இருக்கிறார். மூளை சூடுனா மண்டை கொதிப்பு, ஓவராக திங்க் பண்ணால் உங்களுக்கு மூளை சூடாயிடும், மூளை கொதிப்பு உண்டாகிவிடும். அந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் வந்து இன்றைக்கி திருமாவை கொண்டு போய் விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட திருமா மிரட்டப்பட்டிருக்கிறார். அடங்கா மருன்னு சொன்னவர் இப்போ வந்து கோழி குஞ்சு மாதிரி அடங்கி இருக்கார். அத்து மீறுனாரு, அவர் எதை மீறுறதுன்னு தெரியாமல் வந்து திமுக போட்ட கோட்டை கூட வந்து ராமர் போட்ட கோட்டை வந்து சீதை கூட வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏமாந்து போய் தாண்டிட்டாங்க. ஆனால் அதை விட ரொம்ப அதாவது பயந்து போய் மிரட்டப்பட்டு திரும்ப வந்து சபரீசன் போட்ட கோட்டை இல்லை அதுதான் திமுக போட்ட கோட்டை தாண்ட முடியாமல் வந்து அவஸ்தைப்படுறாரு. இது வந்து என்னை பொறுத்தவரை விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு சோதனை காலம். இந்த மாதிரி வரும்போது அடிமட்ட தொண்டர்கள், திருமாவிடம் விசுவாசம் உள்ள உண்மையான விசுவாசம் உள்ள தொண்டர்கள், அடுத்த நிலை நிர்வாகிகள் தான் திமுக பக்கம் அந்த பக்கம் போயிட்டாங்களே, விசுவாசத்தை வாடகைக்கு விட்டு விட்டார்ல, அவங்கள விட்டுருவாங்க. நம்ம சொல்கிறது வந்து அடிப்படையில் திருமாதான் அப்படின்னு ஒரு இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் கசந்து போயிருக்காங்க, வெறுத்து போயிருக்காங்க. திருமாவர்களை கோவப்படுறதா, வருத்தப்படுறதா, ஆதங்கப்படுறதா, பரிதாபப்படுறதாங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. இது அந்த கட்சியுடைய எதிர்காலத்துக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு என்பதுதான். ஏன்னா இப்போ என்ன ஆகிடும்னா, இதுக்கு மேலே திரும்ப அவர் நம்பி பிரயோஜனம் இல்லை, அவர் வந்து அவங்க சொல்கிறது தான் கேட்பார், அவரால் எந்த முடிவும் எடுக்க முடியலன்னா எப்படி கட்சி நடத்துவாருன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த கணிசமான பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வேறு இடம் நோக்கி போவார். நான் வந்து திருமாவை வந்து அரசியலில் வந்து ஏதோ ஒரு அவரை மொத்தமாக வந்து வச்சு செஞ்சுட்டு அதனால் வேற யாரோ வளரணும் அப்படின்னு நினைக்கல. ஆனால் திமுக அந்த சூழ்நிலைக்கு அவரை கொண்டு போகும்போது அங்கே என்ன வேணால் அங்கே இருக்க வந்து இவருக்கு பரவாயில்ல, சீமான் பக்கமே போகலாமே, விஜய் பக்கமே போகலாமே, இல்லை இவர் போய் திரும்ப நம்ம கட்சியை வந்து திமுகவில் அடக்க வைக்கிறார்ல, இது நம்மளே போய் திமுகவில் சேர்ந்துடலாமே, நேரடியாகவே பலன் கிடைக்குமே. இப்படி இந்த கட்சியை கரைப்பதற்கு திமுக வந்து எல்லா விதமான ஏற்பாடுகள் செஞ்சு, எப்படி மதிமுக வந்து எதிரணியில் இருந்து 234 தொகுதியில் வந்து அப்போ நின்னார் முதல்ல யார், வைகோ. இப்போ 4 தொகுதி, அதுவும் 4ம் உதயசூரியன் 3 குத்தாங்க. இப்போ இதையும் எத்தனை இல்லை, அந்த 4 ஏன்னா சிதம்பரத்தில் வந்து நீங்கள் தோற்றுருவீங்க, டெபாசிட் போய்டும்னு சொல்லி அவரை கூப்பிட்டு பயமுறுத்துறாங்க. அதான் சார் 3 குத்தாங்க, 3 வந்து தொகுதினாங்க. ஒன்று இருந்தது, ஒன்று வந்து நான் வந்து ஏன்னா தன்மானம் எனக்கு இருக்குது, அதனால நாங்கள் தனி சின்னோன்னாரு. சிலர் அவங்க பையன் சொன்னார், உயிரே போனாலும் சின்னம் தான். ஆமாம், இப்போ இந்த தன்மானம் எங்கேயோ காத்தாடி மாதிரி பாதியில் நூலில் இருந்து தன்மானம் பறந்து போயிடுச்சு போல இருக்குது. தன்மானம் காத்தாடி பறந்து போயிடுச்சு, இப்போ கையை விட்டு நூல் போயிடுச்சு. கிட்டத்தட்ட என்ன அர்த்தம், மதிமுக வந்து திமுக மெர்ஜான மாதிரி அர்த்தம். அடுத்த எலெக்ஷனில் சேர்த்துருவோம். அடுத்த எலெக்ஷனில், இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அதான். அப்போது விசிகாவும் அந்த மதிமுக நீர்த்து போன அந்த நிலையை நோக்கி செல்கிறதோ என்கிற ஆதங்கமும் வருத்தமும் நமக்கு இருக்கிறது. இது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.
ஓகே சார், குறிப்பாக அந்த இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான், அந்த பட்டியல் சமூக வாக்கள் டிஸ்டர்ப் ஆகும்னு நினைக்கிறீங்களா திருமாவளவன் இந்த முடிவால்? ஏன்னா பேசும்போது சொல்லியிருந்தீங்க திமுகவுக்கு எல்லா தொகுதியும் கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு ஒரு பாலமாக விசிகா இருக்குது. இப்போ திருமாவளவன் அழுத்தத்துக்கு உள்ளாகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம், திருமாவளவன் மட்டும் இல்லாமல் அவங்க கட்சி நிர்வாகிகள் வந்து திமுக பக்கம் போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பல நடந்துக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஒரு வாக்களிக்கிற தொண்டனா அதிருப்தி ஏற்படுமா விசிகா மேலே? இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு விதாரணம். ஆமாம், விசிகாவுக்கு இந்த இயலாமைன்னு, அதாவது என்னையா நம்ம இவ்வளோ வருஷமாக கட்சி நடத்துகிறோம், நம்ம யார் வேட்பாளர்னு நம்ம தலைவரால் முடிவு பண்ண முடியல, தலைவர் ஒரு முடிவு எடுத்து எம்எல்ஏ ஆகணுன்னா அதுக்கு வந்து பிளாக் பண்ணுறாங்க. இப்படி வந்து நம்ம ஒரு திமுகவுக்கு அடிமையாக நம்ம வந்து கட்சி நடத்துறது என்ன பிரயோஜனம்? இதுக்கப்புறம் நம்மளுடைய நலனுக்காக, அதாவது பட்டியல் சமூக நலனுக்காக திருமாவளவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து படிப்படியாக குறைந்து கொண்டே வரும் நிலையில் இப்போ வந்து, அதாவது முன்னால் வந்து டாஸ்மாகில் சொன்ன மாதிரி படிப்படியாக குறைப்போம்ன மாதிரி ஒரு படியாக குறைஞ்சிது, இப்போ லிஃப்ட் வச்சு குறையுது. குறிப்பாக எந்த பிரச்சனையும் வாய் திறக்காமல் திருமாவளவன் இந்த 5 ஆண்டுகள் இருந்தது. அதை தான் சொல்கிறேன். இப்போ வேங்கை வயலில் வந்து புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. வேங்கை வயலில் இருப்பது கணிசமானவர்கள் பட்டியல் சமூகத்தினர். அவங்க புறக்கணிப்பதுன்னா திருமாவளவனால் வந்து புறக்கணிக்காதீங்கன்னு சொல்கிற நிலைமையிலையும் அவர் இல்லை. அவர் அப்படி சொன்னாலும் அவங்க கேட்குற நிலைமையில இல்லை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் சாக்கோட்டை அன்பழகன் 3 தடவை எம்எல்ஏ நிற்கிறாரு. அவர் கும்பகோணத்தில் சில இடங்களில் வந்து நீங்கள் வாக்குறுதிகள் நிறைவேற்றலைன்னு சொல்லி விரட்டி அமைச்சிருக்காங்க. அனிதா ராதாகிருஷ்ணனை வந்து திருச்செந்தூரில் இதே மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சு. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணீங்க, இது வரைக்கும் வந்தீங்களா போனீங்களான்னு எல்லா கேள்வியும் கேட்டாங்க. இப்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து கொளத்தூரில் போகிறாரு, அவருடைய சொந்த தொகுதியில். இல்லை, இறங்கினா இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் அவர் வண்டியிலே போகிறாருன்னு இல்லைங்க, வண்டியில் போகிறாரு. வழக்கமாக வந்து வண்டியில் போகும்போது 2 பக்கமும் நின்று பூ தூவாங்க, அது தூவாங்க, கையாட்டுவாங்க. அவரும் வந்து இப்படி கையாட்டுவார். இதெல்லாம் அவர் பாட்டில் ஏதோ சாதாரணமாக போகிற மாதிரி, நீங்கள் நானும் போகிற மாதிரி போகிறாரு மேலே நின்றுட்டு. ஐயா உதயநிதி வந்து அதே மாதிரி போயிருக்காரு. இதில் வேலூர் அணைக்கட்டு பகுதியில் வந்து கூட்டம் கூட்டியிருக்காங்க. 200 ரூபா 300 ரூபா கொடுத்து கூப்பிட்டா ஒருத்தனும் வரல. பணம் கொடுத்தா கூட வரமாட்டேங்கிறா திமுக கூட்டத்துக்கு. உதயநிதி வேலூர்லேயும் சரி, இன்னொரு வேறு ஏதோ ஒரு மாவட்டத்துலேயும் பார்த்தேன், கூட்டமே வரல. ரெண்டாவது அந்த ஊர் வழியாக போகிறாங்க. நார்மலாக அந்த ஊர் வழியாக போனால் இவங்களாவது கூப்பிட்டு நிற்க செட்டப்பாவது பண்ணி, ஒரு இந்த பக்கம் 500 பேர், அந்த பக்கம் 500 பேர் நிற்க வச்சு, ஒரு குழந்தை, ஒரு வயசானவர் அப்படி இப்படி நிற்பாங்க. அப்படி இறங்கி கை கொடுப்பாரு, அந்த குழந்தையை தொட்டு இப்படி முத்தம் கொடுப்பாங்க. இந்த வழக்கமான ட்ராமாலாம் நடக்கும். எதுவுமே இல்லாமல் அப்படியே ஊர் பக்கம் அப்படி வண்டி போகுது, பரிதாபமாக போகுது. அவன் அப்படி நின்று பார்த்துட்டு, அந்த ரோடு ஓரத்தில் பிளாட்ஃபார்மில் இருக்கிறோம் நின்று பார்த்துட்டு அவன் பாட்டில் போகிறான். அப்போது இது ஒரு பக்கம் இருக்குது. நீங்கள் இந்த பட்டியல் இனத்து வாக்குகள் பாதிக்கப்படுமான்னு கேட்குறீங்களே. இப்போ அதிமுக சார்பில் வந்து ஆம்சாங் அவர்களுடைய மனைவி பொற்கொடி வந்து திருவிக நகரில் நிற்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு. இன்னைக்கு காலையில் பத்திரிகை செய்தியில் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? இதில் வந்து அவர் பேர் என்ன, செல்வ பெருந்தகையை வந்து உளவுத்துறை வந்து வட சென்னைக்குள்ளே வர வேணான்னு சொல்லியிருக்கு. ஏன்? ஆம்சாங் ஆதரவாளர்கள் வெறியா இருக்காங்களான்னு அந்த அம்மா தெருக்கு கையில் குழந்தைய எடுத்துக்கிட்டு போய் நீதி கேட்குது வீடு வீடா. என் புருஷனோட கொலைக்கு ஒரு நீதி, மரணத்துக்கு ஒரு நீதி. இந்த இடத்துல கவனிங்க, திருமாவளவன் வந்து பொற்கொடி ஆம்சாங் அவர்களுக்கு அதிமுக வேட்பாளர் திருவிக நகரில் கொடுத்ததை நான் வரவேற்கிறேன், வாழ்த்து தெரிவிக்கிறேன். அதே சமயம் பொற்கொடி அவர்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது சொன்னாரா இல்லையா? இப்போ அதை அப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்க. செல்வ பெருந்தகையை வந்து உளவுத்துறை நீங்கள் அங்கே உள்ளே போக வேணாம், எங்கே வட சென்னை, திருவிக நகர் மட்டும் இல்லை, வட சென்னை. செல்வ பெருந்தகையுடைய உதவியாளர் அஸ்வத்தாமன் என்பவர் அந்த கொலை வழக்கில் ஒரு அக்யூஸ், A1. அவருக்கு தொடர்பில் இருந்ததாக சொல்லப்பட்ட அந்த நாகேந்திரன் ஜெயிலில் இருந்தார். அவர் பாவம் திடீர்னு வயிற்று வலியில் இறந்து போயிட்டார். இந்த திருவேங்கடம் வந்து விடிகாலையில் ஒரு துப்பாக்கி வச்சுருந்தாங்க, அங்கே ஒழிச்சு வச்சுருக்கேங்க,
காலையில் 5லேருந்து 5:15 எடுத்தால் தான் அந்த துப்பாக்கி வெளியே வரும் அப்படின்னு சொல்லி கூட்டு போனார் போலீஸை. அந்த சமயம் சுட்டுட்டாங்க. இந்த மருதமலை பார்த்துருக்கீங்களா சார்? கைவிலங்க அவுத்து விடுங்க, நான் உள்ள போய் கால் அந்த மாதிரி வந்து அவர், ஏன்னா சூரிய வெளிச்சத்தில் துப்பாக்கி தேட முடியாது, இருட்டில் தான் 5லேருந்து 5:15 தான் தேட முடியும் அப்படின்னு சொல்லி கூட்டு போய் திருவேங்கடம். ஏன்னா யார் வந்து கொலை செய்ய உத்தரவிட்டார்கள், யாரோ 2 புள்ளிகள். அந்த 2 புள்ளிகள் பேர் யாருக்கு தெரியும்? இந்த நாகேந்திரனுக்கு தெரியும், அந்த திருவேங்கடத்துக்கு தெரியும்னு ஒரு தகவல் இருந்தது. இப்போ 2 பேரும் இல்லை. இப்போ கீழே இருக்கிறவனுக்கு வந்து தெரிலன்னா, அண்ணன் திருவேங்கடம் கூப்பிட்டு சொன்னார், நாங்கள் செஞ்சோம். அவர் யாருக்காக சொன்னார் என்னன்னெலாம் தெரியாது, முடிஞ்சு போச்சா. இது ஒரு பக்கம். சேகர் பாபு அவர்களை கட்சி தலைமை வட சென்னைக்குள் நுழைய வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு காலையில் பத்திரிகை தகவல். 2 பேருமே செல்வப்பெருந்தகை சொல்றது உளவுத்துறை, எல்லாம் ஒன்று தான் வச்சுங்க. உளவுத்துறை சொல்லுதான் என்ன, திமுக தானே, திமுக அரசு தான். இப்போ இங்கே சேகர் பாபுவை திமுகன்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் திமுக அரசு. ஏன் பயப்படுறாங்க? சேகர் பாபு தான் வட சென்னையுடைய முடிசூடா மன்னன் ஆச்சு. அவர் வடசென்னையோட சிஎம், வடசென்னையோட சீஃப் மினிஸ்டர். ஆமாங்க. ஒரு தனியார் சேனலில் வந்து யாரோ அந்த அண்டாவா குண்டாவா யார் ஒருத்தர் அவர் பேசும்போது அவரே தான் சொன்னார் அண்டா. நான் சொல்லலை, என் பேர் வந்து சொம்புன்னு சொல்லாதீங்க, நான் இனிமேல் அண்டான்னு சொன்னார் உதயநிதி மேடையில் வச்சுட்டு. அந்த அண்டா வந்து ஏதோ அவர் பேசணுன்னா ஏதோ குறுக்க கேள்வி கேட்டு கலாட்டா பண்ணாங்க. 10 ரூபீஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க, 200 ரூபீஸ்ன்னு ஏதோ சொன்னாங்கன்னொன்னே கோச்சிக்கிட்டு எந்திரிச்சு போயிட்டாரு. போய் அவரே ஓப்பனாக சொல்லியிருக்காரு, அண்ணன் சேகர் பாபுவை நான் ஃபோனில் கூப்பிட்டா அவர் உடனே 150 பேர் அமுச்சிட்டாரு. அங்கே வந்து உடனே வந்து போலீஸ்காரங்க வந்து அவங்க கடமையை செஞ்சுட்டாங்க. வந்து பவர் கட்டை ஏற்படுத்தி அந்த யாரெல்லாம் கலாட்டா பண்ணாங்களோ அவங்க பாஜக இல்லை எதிர்கட்சிகளை சேர்ந்தவங்க, அவங்க வெளியில் வரும்போது அவங்கள அடிக்கிறதுக்கு அதெல்லாம் பண்ணது. அந்த அளவுக்கு ஓப்பனாக வெளியில் வந்து நான் சேகர் பாபு அண்ணனுக்கு கூப்பிட்டேன், அவர் 150 பேர் அனுப்பிச்சாரு, நாங்கள் கலாட்டா பண்ணுறோம் பேசுகிற அளவுக்கு அந்த ஆணவம் இருந்துச்சுல்ல. இப்போ வட சென்னைக்குள்ளேயே போக வேணாம். அப்போது உங்களுக்கு இருந்த தைரியம், துணிச்சல், பந்தா, அந்த திமிரு, அதுக்கு பேர் என்ன வேணாலும் இருக்கட்டும், இதுக்கெல்லாம் காரணம் வந்து உங்களுக்கு பின்னால் அந்த காவல்துறை, அந்த ஆட்சி அதிகாரம் இருந்தது தான். இப்போ தேர்தல் ஆணையம்னு வரும்போது 100% அது அழிஞ்சு போயிடாது. அந்த அதிகாரம் ஆணவம் இருக்க தான் இருக்கும். இருந்தால் கூட ஒரு 50% அது வந்து குறைஞ்சி போயிடும். ஏன்னா வந்து தேர்தல் ஆணையம் பார்த்துக்கிட்டு இருக்கு, மத்திய அரசு பார்த்துக்கிட்டு இருக்கு, தேர்தல் எல்லாம் திடீர்னு சிஆர்பிஎஃப் வச்சு தூக்குன்னா தூக்கிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேகர் பாபுவும் செல்வப்பெருந்தகையும் வட சென்னைக்குள்ளே வர முடியாத ஒரு நிலை அப்படின்னா இதையும் மனசில் வச்சுங்க. கொளத்தூர்லேயும் மற்ற இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்களோ வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ வந்து போகும்பொழுது ரோட் ஷோக்கு கூட ஆள் இல்லாமல் 200 ரூபா இல்லை 300 ரூபா கொடுத்தா கூட ஆள் வரமாட்டேங்கிறான். அப்படிங்கிற நிலைமையை பார்க்கும்போது இந்த தேர்தல் மக்கள் எதிர்ப்பு அலை என்பது திமுக ஆட்சிக்கு எப்படி எதிராக இருக்கிறது, அந்த எதிர்ப்பு அலை எவ்வளவு கடுமையாக வீசுகிறது என்று தெரிகிறது. இந்த அதில் விசிகாவுடைய நிலைமையை வந்து இவ்வளவு இது வரைக்கும் இவ்வளவு பலவீனப்பட்டதில்லை. தலைவர் பலவீனப்பட்டால் கட்சி பலவீனப்படுகிறது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் கண்ட்ரோலில் அவர் கட்சியே இல்லை, கடைசி நிமிஷத்தில் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவாரோன்னு இருந்த அந்த ஒரு நம்பிக்கையும் இப்போ வந்து வீணாக போச்சு. அவங்க சொல்கிறத மாப்பிள்ளை சொல்கிறாரோ, மருமகன் சொல்கிறாரோ, மகன் சொல்கிறாரோ, அவங்க சொல்கிறத கேட்டால் நீ கட்சி நடத்த முடியும், இல்லைன்னா கட்சியே கலைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லு. இப்படி ஒரு கட்சி நடத்தி என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த சூழ்நிலைகள் வந்து நிச்சயமாக ஒரு கட்சி பலவீனமாகுதுன்னா வேற எங்கேயோ அந்த பலம் ஏறும். அது திமுகவுக்கு ஏறலாம், நான் பொதுவாக சொல்கிறேன், அதிமுகவுக்கு ஏறலாம், பாஜகவுக்கு ஏறலாம். பட் அதெல்லாம் ஏறதை விட பட்டியல் சமூகத்திலிருந்து அந்த அந்த பலவீனப்பட்டு அவர்கள் வெளியேறினால் அவர்கள் அதிகமாக போய் சேர்வதற்கு வாய்ப்பு வந்து ஒன்று சீமான் இல்லை விஜய். நான் பொதுவாக பேசுகிறேன். விஜய் அதை தாண்டி ஜெயிக்கிறாரா, எவ்வளோ சீட்டு வாங்குறாரு, நம்ம அதுக்குள்ளே போகல. இது வந்து அவங்க இந்த நிலைமை தான் வந்து இருக்குது. இந்த நிலைமை வந்து உண்மையிலேயே அவரை மீறி போய்விட்டது என்று நினைக்கிறேன். விடுதலை சிறுத்தை திருமாவை மீறி போய்விட்டது.
இதனால் வந்து அரசியல் களம் வந்து மாறுபடுகிறது. இதுக்கு முன்னால் இருந்த அரசியல் களம், 10 நாள் முன்னால் இருந்த களம் இன்னைக்கு வந்து மாறுபட்ட களமாக இருக்கிறது. அப்போ வந்து இந்த கணக்குகள் வந்து வேறுபடும். முன்னால் போட்ட கணக்குகள் வேறுபடும். எப்படி வேறுபடும்? திமுகவுக்கு எதிராக ஒரு அலை வீசுகிறது என்றால் இந்த அலை இப்பொழுது இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது, அதிகரித்திருக்கிறது, வேகம் அதிகரிக்கிறது. சுனாமியாக வரப்போகிறது. திமுகவுக்கு ஒரு எதிர்ப்பலை சுனாமி என்பது தென்படுகிறது, எல்லா விஷயத்திலையும் தென்படுகிறது. இதில் வந்து அவர்கள் ஏன் வந்து விசிகாவை அடக்குகிறார்கள், மதிமுகவை அடக்குகிறார்கள், காங்கிரஸை ஒடுக்குகிறார்கள் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நம்ம எங்கேயாவது ஜெயிக்காமல் போயிடுவோமோ, ரெண்டாவது இந்த கூட்டணி கட்சிகள் தயவில் நம்ம ஜெயித்தோம்னா நம்மளை அவங்களாம் சேர்ந்து அமுக்குவாங்களோன்ற பயம் நாளுக்கு நாள் திமுகவுக்கு அதிகரிக்கிறது. அந்த பயம்தான் அவர்களை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மற்றவர்களை அடக்க வேண்டும். பட் நீங்கள் அடக்கும்போது என்ன செய்கிறீங்க? சொந்த காசிலேயே சூனியம் வச்சுக்கிறீங்க. அது எதிர்கட்சிகளுக்கு, உங்களை எதிர்த்து போட்டியிடுபவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மையாக முடியும் என்பதுதான் வந்து ஒரு கள அரசியல். பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். பல்வேறு தெளிவாக நன்றி, வணக்கம்.